இதில் வந்து கிளாக்கோமாங்கிறது பார்வை திருடன்னு சொல்லுவாங்க. கிளாக்கோமாங்கிறதே நம்ம மணி நேரம் 1 மணி நேரம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு இன்னும் ஸ்ட்ரெயினை ஜாஸ்தி பண்ணும். இந்த 20-20-20ங்கிறது தான் கண்களுக்கு மட்டும்னா நீங்கள் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் ஏ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாறுக்கண்ணு இருக்கிறது, சிறு குழந்தைங்களுக்கு மாறுக்கண்ணு இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை இருந்ததுன்னா அது அதிர்ஷ்டம். வாழ்த்துக்கள் சார். ஃபஸ்ட்டு நம்ம நேயர்கள் கூட உங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. நான் டாக்டர் காசி விஸ்வநாதன். என்னுடைய ஊர் வந்து நான் பட்டுக்கோட்டை தான். படித்தது வந்து நம்ம பட்டுக்கோட்டை பாய்ஸ் ஸ்கூலில் +2 வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எம்பிபிஎஸ் வந்து திருச்சி கியாபி மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கடுத்து அரசு மருத்துவராக ஆலத்தூரில் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு மதுரை மெடிக்கல் காலேஜில் கண் மருத்துவ படிப்பு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்மளுடைய ஐகேர் ஆப்டிகல்ஸில் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இங்கே கண் மருத்துவராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். ஓகே சார். இப்போ வந்து நம்ம பிளைண்ட்னஸ் வீக் அப்படிங்கிற ஒரு வாரத்தில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இது எதனால் எப்போதுலேருந்து அனுசரிக்கப்படுது சார்? இது வந்து 1960 அப்போ உள்ள காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அப்போ இருந்த மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் இது வந்து துவங்கப்பட்டது. அப்போ நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு தனி அமைப்பு ஆரம்பித்து அது மூலமாக இது வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போவுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வருடம் ஏப்ரல் 1 to 7 ஏப்ரல் முதல் வாரம் பிளைண்ட்னஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் அதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னென்னா நமக்கு முக்கால்வாசி பார்வை இழப்புக்கான காரணங்கள் 80% பார்வை இழப்புக்கான காரணங்கள் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அது எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய காரணங்கள்னால தான் நடக்குது. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இப்படிங்கிற இது இருக்குது. அதாவது மருத்துவ உதவி அவங்க நாடுனாங்கன்னா இது சரி பண்ணிடலாங்கிறது இருக்குது. ஆனால் மக்களுக்கு தெரியறதில்லை. அது தெரியாமலே அங்கங்கே நம்ம வந்து என்ன சொன்ன சின்ன சின்ன நாட்டு வைத்தியங்கள் இது வீட்டு வைத்தியங்கள் இது மாதிரி பண்ணி சின்ன பிரச்சனைகளையுமே பெருசாக ஆக்கிடுறாங்க. அது மாதிரி ஆக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகளையும் அவங்க வந்து என்ன சொல்லலாம்னா நாடி வரணும். மக்கள்கிட்ட வந்து இது சம்மந்தமான அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது தான் சார். இப்போ பார்வை இழப்பு அப்படின்னு பேசுகிறப்போ நிறைய பேருக்கு பிறப்புலேயே பார்வை இழப்புங்கிறது இருக்கதான் செய்யுது. ஆனால் இதை தாண்டி இடையில ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. அது நிறைய காரணங்கள்னால இருக்கலாம். இந்த பார்வை இழப்புங்கிறது கண்ணில் வந்து சாதாரண ஒரு அடிபடுற புண்ணு, சாதாரண ஒரு சின்ன குச்சி குத்துறது இது பண்ணுறது, அந்த சின்ன குச்சி குத்துனதுன்னா அந்த தழும்புகள்னால ஏற்படலாம். இல்லை அவங்களுக்கு வந்து சாதாரண அரிப்பு இந்த மாதிரி இருக்குது, அதனால வந்து கண்ணை தேய்ச்சிட்டே இருக்காங்க. இதனால் வந்து என்ன சொன்ன கண் வந்து குவிதல் மாதிரி ஏற்படுது, அதனால் பார்வை இழப்புகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வந்து கண்ணில் அலர்ஜி இது இல்லாமல் சாதாரணமாகவே கண்ணுடைய பவர் குறையிறது, ரீஃப்ராக்டிவ் எரர், இதுவுமே பார்வை இழப்பு தான். அவங்களுக்குமே பார்வை வந்து தூர பார்வை சரியாக தெரியாது, அதுவுமே பார்வை இழப்பு தான். இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. பிறவிலேயே பார்வை குறைபாடுங்கிறது இன்னைக்கு இருக்க காலத்தில் அதிகமாக இருக்க காரணம்னு என்ன சொல்லுவீங்க? பிறவிலே இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து என்னென்னா நம்மளுடைய மருத்துவம் ரொம்ப மேம்பட்டுட்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பிறவிலே வந்து ஆர்ஓபின்னு சொல்லுவாங்க, ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இது வந்து பிறவிலேயே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியான வெயிட் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் ஒரு காலத்தில் நமக்கு வந்து நம்மளால் காப்பாற்றவே முடியாது. அந்த மாதிரி குழந்தைகளை நமக்கு காப்பாற்றவே முடியாது. இப்போ அந்த மாதிரி குழந்தைகளை நம்ம நிறைய காப்பாற்றிடுறோம். இந்த மாதிரி காப்பாற்றப்படுற குழந்தைகள் வந்து என்னென்னா இவங்களுக்கு அந்த பிறப்பிலேயே வந்து அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க வந்து என்ன சொன்னால் நம்ம அவங்களுடைய கருவறையிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்போது ரெண்டாவது அவங்களுக்கு அந்த மாதிரி நேரங்களில் அதிகமான ஆக்சிஜன் கொடுத்து அவங்களுக்கு வந்து நமக்கு வைத்தியம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி அதிகமான ஆக்சிஜன் கொடுத்து இவங்களை வைத்தியம் பண்ணி நம்ம காப்பாற்றும் போது இந்த அதிகமான ஆக்சிஜன் போய் என்ன பண்ணால் கருவிலில் விழித்திரையில் இருக்கக்கூடிய வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் இங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து டேமேஜ் உண்டு பண்ணும். இது வந்து இப்போ இந்த ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி இது எல்லாமே இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் ஏன்னு கேட்டோம்னா நம்மளுடைய மருத்துவத்தினால இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம இப்போ காப்பாற்றி வச்சுருக்கோம். அதனால இந்த மாதிரி இந்த பிறவியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இந்த ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி இது எல்லாமே நமக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த குழந்தைங்கள்லாம் இன்னும் காப்பாற்றப்பட்டு உயிரோடு இருக்காங்க. முற்காலத்தில் இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம்
காப்பாற்றப்படவே பட்டிருக்க மாட்டாங்க. சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிறவிலேயோ அல்லது இடையிலேயோ ஏதோ ஒரு சில காரணங்கள்னால இந்த பார்வை இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை முற்றிலும் சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. இதற்கு கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே முற்றிலும் சரி பண்ணலாம். ஆனால் அதற்கான கால இடைவேளை தான். அவங்க எவ்வளோ சீக்கிரம் வர்றாங்களோ அவ்வளோ சீக்கிரம் இது எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணலாம். இப்போது உங்களுக்கு அந்த சாதாரணமாக இப்போ அந்த கருவிலையில் ஒரு சின்ன அடிபட்டது, ஒரு சின்ன கீரலோடு வராங்க, ஒரு குச்சி ஒரு வந்து சொன்னால் தூசிப்பட்டதுடைய உடனே நம்ம இங்கே வந்தாங்கன்னா அந்த தூசியை எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் கண்ணில் தண்ணி படாமல் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கான ஒரு ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸோ ஏதோ போட்டுட்டு அதுக்கு நம்ம க்ளீன் பண்ணி விட்டோம்னா அந்த யூஷுவலாக சின்னமாக ஏற்படக்கூடிய கருவிலியோட மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன காயங்கள் எல்லாமே நமக்கு வந்து அது தழும்புகளே இல்லாமல் ஆறிடும். நீங்கள் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 4 நாள் 5 நாள் வந்து பார்த்தாங்கன்னா அது தழும்புகளே இல்லாமல் கூட பட்ட வடுவே இருக்காது, அந்த லெவலுக்கு ஆறிடும். ஒரு கிளாக்கோமா மாதிரி வியாதிகள், அதாவது கண் ப்ரெஷர் வியாதிகள்லாம் ஆரம்பத்திலே வந்து பார்க்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொன்னால் அதனுடைய நம்மளுடைய சைடு பார்வை குறைபாடு இருக்குதா, நரம்போட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி மருந்துகள் ஆரம்பித்தோம்னா அது காலம் முழுக்க நமக்கு வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லாமலே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஒரு சர்க்கரை வியாதி இருக்குது, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்குமே இந்த நரம்புகளை வந்து பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்க்கரை வியாதிகளுக்கு நரம்புகளை கண் நரம்புகளை பரிசோதனை பண்ணுறதுங்கிறது எவ்வளோ முக்கியம்னா இது கண்ணு மட்டும் இல்லை, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் எல்லா உறுப்புகளுக்குமான விண்டோ இதுதான் வந்து ஜன்னல். ஏன்னா கருவிலில் விழித்திரையில் இருக்கக்கூடிய ஒரு இரத்த நாளத்தை நம்மளால் வந்து ரொம்ப நேராக நீங்கள் வந்து நாங்கள் அப்படியே இங்கே லென்ஸ் போட்டோம்னா அப்படியே தெரியும் உங்களுக்கு விழித்திரையில் இருக்கக்கூடிய ஒரு இரத்த நாளத்தை அப்படியே பார்க்கலாம். உடம்புல எந்த ஒரு உறுப்பில் இருக்கக்கூடிய இரத்த நாளத்தையும் நேராக கண்ணால் நீங்கள் வந்து சொன்னால், அதாவது இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி கிழிச்சு பார்க்கலாம், நீங்கள் சும்மா ஒரு லென்ஸை போட்டு வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது, இங்கே மட்டும்தான் அப்படியே நேராக பார்க்கலாம். இப்போ இதில் நாங்கள் பார்த்துட்டு இதில் வந்து ஒரு இரத்த நாளத்தில் சின்னமாக ஒரு அடைப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, இரத்த நாளங்கள் வீக்காக இருக்குது, இரத்த நாளங்கள்லேருந்து சின்னமாக ஒரு இரத்த கசிவுகள் ஏற்படுது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இதே மற்ற உறுப்புகளையும் இது நடக்கும். இதே வந்து உங்களுக்கு ஒரு கிட்னிலையும் நடக்கும், ஹார்ட்லேயும் நடக்கும், நம்மளுடைய மூளையிலையும் நடக்கும். இப்போ அங்கே நடக்கிறது நமக்கு தெரியாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எதர் உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய எம்ஆர்ஐயோ இதுவோ எல்லாம் பண்ணி கான்ட்ராஸ்ட் போட்டு இதெல்லாம் பண்ணால் தான் அந்த ரத்த நாளங்கள் எப்படி இருக்குங்கிறது இதில் நேராகவே பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்க்கும்போதே நம்ம ரொம்ப ஆரம்ப கட்டத்துலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்லை நமக்கு ரத்த நாளங்களில் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ரத்த நாளங்களில் ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன, சர்க்கரை உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இல்லை, ஏற்ற இறக்கமாக இருக்கிறனால அந்த ரத்த நாளங்கள் உங்களுக்கு டேமேஜ் ஆகுது. அதுக்கான நம்ம சரி பண்ணுறதுக்கான என்ன பண்ணணும், சர்க்கரையை இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், நம்ம உணவு முறைகளை இன்னும் கொஞ்சம் மாற்றுப்படுத்தணும், மாவுச்சத்துக்களை கம்மி பண்ணி நார்ச்சத்துக்களை ஜாஸ்தி பண்ணிக்கணும், புரதச்சத்துக்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இது எல்லாமே அவங்க இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்குமே இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி எல்லா வியாதிகளுக்குமே நமக்கு கண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கும் கண்ணை பரிசோதனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். சார், இப்போது பார்வை இழப்பு அப்படிங்கிறத நிச்சயமாக சரி பண்ண முடியும், அதுக்கான கால அளவை பொறுத்து அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இதை தாண்டி நிறைய இடங்களில் கண் மாற்று அறுவை சிகிச்சைகள்லாம் நடக்குது. ஒரு கண்ணை வந்து பார்வை இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. கண் மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கருவிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போது கருவிலியில் வந்து நமக்கு இது சாதாரண கருவிலி, இது இல்லாமல் கெரட்டோகோனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லணும்னா இந்த கருவிலியோடைய குவித்திறன், அதாவது என்ன சொல்லணும்னா கூம்பு ஷேப்பாக இருக்கக்கூடியது. இது இல்லாமல் வந்து என்னென்னா புல்லஸ் கெரட்டோபதி, கருவிலியில் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே சின்ன சின்ன உங்களுக்கு நீர் கொப்பளம் மாதிரி அதுக்குள்ளேயே ஏற்படும். அது இல்லாமல் கருவிலியில் ஏற்படக்கூடிய தழும்புகள், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா இந்த சென்ட்ரு பார்ட்டை மட்டும் நம்ம வந்து நீக்கிட்டு நம்ம கண் தானம் பண்ணுறாங்கல்ல அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருவிலியை எடுத்து இந்த இடத்துல பொருத்திட்டோம்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பார்வை கிடைக்கும். இதுதான் வந்து கருவிலி மாற்று அறுவை சிகிச்சைகள். அதை பற்றின இது. இப்போ கருவிலி மாற்று அறுவை சிகிச்சைகள் மூலமாக இது மாதிரி கருவிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கருவிலியில் பார்வை இழப்புகளை கண் மாற்று அறுவை சிகிச்சைகளில் கண்டிப்பாக நமக்கு செய்யலாம். கண் மாற்று அறுவை சிகிச்சைக்கு முக்கியமான நமக்கு தேவை கண் தானம் தேவை. நம்ம மக்களும் வந்து கண் தானம் வந்து நம்ம வருஷத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய கண், அதாவது இந்த கருவிலி மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஆளுங்க வந்து சொன்னால் 2 லட்சத்துக்கு மேலே. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய கண்கள் வந்து என்னென்னா வெறும் 55,000க்கு கம்மியாக தான் கிடைக்குது. இப்போ கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு நமக்கு இன்னுமே வந்து பதிவு பண்ணிவிட்டு கண் கிடைக்காம பார்வைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம வந்து கண்தானத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய பேர் கண்தானம் பண்ணுறதுக்கான முன்னெடுப்பு செஞ்சு வந்தாங்கன்னா இன்னும் நிறையா நமக்கு கண் கிடைச்சா இன்னும் அதிக பேருக்கு நமக்கு வந்து என்ன சொன்னால் பார்வை கொடுக்க முடியும். சரி, இப்போ பார்வை இழப்பு அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுருச்சுன்னா அது எதனால அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அது கால அளவு பார்த்துட்டு அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் இதை தாண்டி மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பார்வை இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா இப்படிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சில தவறான நம்பிக்கைகள்லாம் இருக்க தான் செய்யுது இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பார்வை இழப்பு பற்றி மக்களுக்கு நிறைய வந்து நமக்கு மூட நம்பிக்கைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுலேயும் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, சின்ன வயசில் இருக்கக்கூடிய இன்னும் இது மாதிரி மூட நம்பிக்கைகளில் முக்கியமான ஒன்று வந்து மாறுக்கண்ணு இருக்கிறது. சிறு குழந்தைகளுக்கு மாறுக்கண்ணு இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை இருந்ததுன்னா அது அதிர்ஷ்ட கண்ணு, அதை ஏன் போய் நான் வைத்தியம் பண்ண போறியா அப்படின்னு நினச்சி சொல்கிற வீட்டு பழக்க வழக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது கண்டிப்பாக வந்து இல்லை. அது மாறுக்கண்ணுங்கிறது பார்வை குறைபாடு தான். ஒரு கண்ணில் அது இப்போ சிறு குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய மாறுக்கண்களுக்கு வந்து நிறைய வந்து கண்ணில் ஒரு சில குழந்தைங்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு ரெட்டினோபிளாஸ்டோமா அப்படிங்கிற கேன்சர் கூட இது மாதிரி உங்களுக்கு அது மாறுக்கண்ணாக தான் தெரியும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மாறுக்கண் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்க சீக்கிரமே அவங்க ஆஸ்பத்திரிக்கு அவங்க வந்து பார்க்குறது வந்து நல்லது. இது இல்லாமல் மக்கள் மத்தியில் இன்னுமே நிறையா இருக்குது. சாதாரண ஒரு அடிப்பட்டா உங்களுக்கு வந்து கண்ணில் பால் ஊற்றுனா சரியாயிடும். வீட்டில் அதுதான் சாதாரணமாக இங்கே வரவங்க எனக்கு பால் ஊற்றாமல் வர ஆளுங்களே இல்லை, அவ்வளோ அதிகமாக இருக்குது இன்னுமே. ஆனால் பொதுமக்களுக்கு புரிகிறது இல்லை. அதாவது ரெண்டாவது அவங்களுமே நம்மக்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு பால் ஊற்றுனே உறுத்தல் நின்றுச்சே டாக்டர், அவ்வளோதான். அவங்க சொல்கிறது வந்து ஏன் பால் ஊற்றுறீங்கன்னா, பால் எனக்கு உறுத்தலாக இருந்துச்சு ஆனால் பால் ஊற்றுனு உறுத்தல் நின்றுச்சே, அவ்வளோதான் சொல்கிறாங்க அவங்க. ஆனால் அதனுடைய பேசிக் என்னங்கிறது தெரியல. ஏன்னா பாலில் இருக்கக்கூடிய பாலில் கொழுப்புகள் அதிகமாக இருக்கும். அதுலேயும் நம்ம மனித பால்களில் கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அந்த கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கிறது அந்த கொழுப்பு படலம் வந்து அது ஒரு எண்ணெய் ஊற்றின மாதிரி அது வந்து இருந்துக்குது. அது எண்ணெய் படலம் மாதிரி இருந்துக்கிறது. உங்களுக்கு ஏதாவது தூசி எது இருந்ததுன்னா இது உராயிறது அது தெரியாது. அந்த எண்ணெய் ஊற்றினோம்னா அந்த எண்ணெயில் உங்களுக்கு அந்த தூசி இருக்கிறது உங்களுக்கு உராய்வு தெரியாது. ஆனால் என்ன நடக்குதுன்னா, பாலுங்கிறதே என்ன உங்களுக்கு நார்மலாக எந்த ஒரு பாலுமே என்ன பால் நம்ம சாதாரண நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம்னா இருக்குமா? அது தெரிஞ்சு போயிடும். தெரியும். ஏன் தெரியுது? பால் ஏன் தெரியுது? அது பாக்டீரியா அட்ராக்ட் பண்ணுது. பாக்டீரியா உள்ளுக்குள்ளே வருது. பாக்டீரியா உள்ளே வந்து வளர்றதுனால அது உள்ளுக்குள்ளே வந்து லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுது. அதனால் உங்களுக்கு அது புளிப்புத்தன்மை ஏற்பட்டு அதனால் பால் வந்து சால்யூபிள் மில்க் ப்ரோட்டீன்ஸ் வந்து இன்சால்யூபிள் கேசினாக மாறுது. இதுதான் பால் தெரிகிறதான சாதாரண அறிவியல். இப்போ இதோட பேசிக் என்ன புரியுது? அது பாக்டீரியாவை அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது தெரியுது இல்லை? இப்போ ஒரு பாக்டீரியாவை அட்ராக்ட் பண்ணுற பொருளை ஒரு உங்களுக்கு ஒரு கருவெளி கிழிச்ச இடத்துல போட்டோம்னா என்ன நம்ம இருக்கிற பாக்டீரியாவை இழுத்து உள்ளே விட்ற மாதிரியா அது இன்னுமே நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா, இப்போ புண்ணை இன்னுமே வந்து சாதாரண ஒரு ரணத்தை வைத்தியம் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் ஒரு சலத்தை வைத்தியம் பண்ணுறதுக்குமான வித்தியாசம் இருக்குது நமக்கு. மொபைல் ஸ்க்ரீனிங் டைமுங்கிறது ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப 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 நமக்கு குறைக்க வேண்டும். ஆனால் இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய நிர்பந்தம் ஆயிடுச்சு. ஸ்க்ரீனிங் டைமுங்கிறது அதிக நேரமாக இருக்கிறது. ஆன்லைன் கிளாஸஸில் இருக்காங்க. நமக்கு எல்லா ஸ்கூல்ல இருந்துமே எல்லாத்தையுமே இப்போ நமக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் தான் எல்லாத்தையுமே அனுப்பிச்சுட்ருக்காங்க. இது ஸ்க்ரீனிங் டைம் நம்ம குறைச்சே ஆகணும். நம்ம ஸ்க்ரீனிங் டைம் குறைச்சி ஆகணும்னா இதை நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம கையில் ஒரு பிரிண்டர் இருக்குது, நம்ம கையில் ஒரு பண வசதி இருக்குது அப்படின்னா, ஒரு பிரிண்டர் இருக்குன்னா, ஒரு புக்கு டிஜிட்டல் ஃபார்மில் இருக்குன்னா அந்த டிஜிட்டல் ஃபார்மில் ஃபோனில் வச்சே படிக்காமல் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நம்ம பிரிண்டர்லேருந்து நம்ம பார்க்குறத பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன பசங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இது எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் போகிறாங்க, இது பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்து மொபைல் ஃபோன்லேயே அதிக நேரம் பண்ணுறாங்க. மொபைல் ஃபோன் அதிக நேரம் பக்கத்தில் வச்சு பார்க்குறது கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெயின் கொடுக்கும். இப்போ அவங்க அந்த மொபைல் ஃபோனை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்க்ரீனை வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில், அதாவது டிவிலே இதுலேயோ மிரரிங் பண்ணிவிட்டு இவங்க தூரத்தில் உட்காந்து பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணுறது இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெயினை குறைக்கும். ஆக்சுவலாக ஒரு டிவி 3 மீட்டர் தூரத்தில் உட்காந்து பார்க்குறது அந்த அளவுக்கு கண்ணுக்கு வந்து பெரிய லெவலில் ஸ்ட்ரெயின் கொடுக்காது. ஆனால் ஒரு மொபைலில் பக்கத்தில் வச்சு 10 நிமிடம் ரொம்ப அதிகமான கண்ணு ஸ்ட்ரெயின் வந்து கொடுக்கும். ரெண்டாவது அது அந்த நேரத்தில் நமக்கு கண் சிமிட்டுறது குறையிறது இது பண்ணுறது இது எல்லாமே அடுத்தடுத்த பிரச்சனைகளையும் நமக்கு உண்டு பண்ணும். இன்றைக்கி மயோப்பியாங்கிறது இட்ஸ் எ பேண்டமிக் அப்படிங்கிறாங்க. அதாவது மயோப்பியா பேண்டமிக் அப்படிங்கிறது இப்போது ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு சர்வேயில் மயோப்பியாங்கிறது கிட்ட பார்வை, அந்த ரீஃப்ராக்டர் சொல்கிறாங்களே கிட்ட பார்வை, அது இந்த கிட்ட பார்வை வந்து என்னென்னா ஒரு 2050க்கு மேலே
உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 50% பாப்புலேஷன், அதாவது உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் 50%க்கு மேலே மயோப்பியானால பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது 2020. அதுக்கப்புறம் இப்போது இந்த 5 வருஷத்தில் என்னென்னா, இல்லை இதனோட அந்த கர்வ் வந்து என்ன சொன்னால் ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. நீங்கள் 2050 2040 இல்லை 2035க்குள்ளேயே வந்து உலகத்தில் 50%க்கு மேலே மயோப்பியானால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த இது வந்துட்டுருக்கு. அந்த லெவலுக்கு ஜாஸ்தியாக இருக்குது இந்த மயோப்பியா. அதாவது அதுலேயுமே இந்த சின்ன பசங்க வந்து அதிகமாக அந்த மயோப்பியானால பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் முன்னாடி வந்து நம்ம எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னாலே ஒரு கிளாஸில் ஒரு 2 இல்லை ஒருத்தர் தான் கண்ணாடி போட்டிருப்பாங்க. இன்றைக்கி ஒரு கிளாஸில் பாருங்கள், ஒரு ஸ்கூல் கிளாஸில் பாருங்கள், நிறைய பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஒன்று நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அது அவேர்னஸாகவும் நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து அதிக நேரம் உங்கள் கிட்ட பார்வையில் பார்க்குறது, மொபைல் ஸ்க்ரீனிங், நியர் விஷன் ஆக்டிவிட்டி. அதாவது இது ஸ்க்ரீன் மட்டும் கிடையாது, கிட்ட பார்வையில் அதிகமாக நீங்கள் 3 மீட்டர் தூரத்துக்கு கீழேயே அதிக நேரம் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுடைய நேரம் வந்து அதிக நேரம் இதுக்குள்ளேயே நீங்கள் உங்களுடைய பார்வையை செலவழிச்சிட்டே இருக்கீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து கிட்ட பார்வை அதிகமாக உங்களுக்கு தூண்டுதல் உண்டு பண்ணும். ஏன்னா நம்மளுடைய வெளியே வந்து எப்படி இருக்குன்னா, 6 மீட்டர் தூரத்துக்கு மேலே இருக்கிறது பார்க்கறதுலாம் கண்ணில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளுமே நமக்கு ரிலாக்ஸ் ஆகிருக்கும். நார்மலாக நமக்கு கண்ணில் எந்த தசைகளும் நம்ம வேலை பார்க்குறோம்னா 6 மீட்டர் தூரத்துக்கு மேலே இருக்கும். இப்போ நீங்கள் 1 மீட்டர் 2 மீட்டர்லேயே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண் வந்து கான்ஸ்டண்ட்டாக கண்ணில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளும் ஒரு இருக்க நிலையிலே இருக்கணும். இந்த இருக்க நிலை விழித்திரையை பிடிச்சி உங்களுக்கு இழுக்கும். அது வந்து உங்களுக்கு பார்வை வந்து குறைபாடு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த மயோப்பியாங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற இதுவும் வந்துட்டு. நம்மளுடைய வேலை நிமித்தமே வந்து உங்களுக்கு நம்மளோட கம்ப்யூட்டர்லேயும் சிஸ்டத்துலேயும் இருக்குன்னா நமக்கு அதுக்கு ஒரு சில முன்னேற்பாடுகளை நம்ம பண்ணிக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ், நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோமோ நம்ம ஸ்க்ரீன் மானிட்டர் இருக்குது. நம்ம மானிட்டர் வந்து நம்ம ஒரு 15 டிகிரி மேலே இல்லை கீழே, இந்த லெவலில் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா என்கிட்ட இருந்து ஒரு 15 டிகிரி மேலே இல்லை கீழே தான் என்னுடைய ஸ்க்ரீன் இருக்கணும். இது ஒன்று. ஏன்னா இது வந்து அன்னெசரி நமக்கு நெக்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெயினை குறைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வைக்கும்போது. அதுக்கடுத்து முடிஞ்ச வரைக்கும் அது வந்து சொன்னால் ஒரு 1 ஆம் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு அது இருக்கும்போது உங்களுக்கு அந்த நமக்கு எவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து பிரேக் எடுக்கிறோம்ல, அந்த பிரேக் வந்து நமக்கு குறையும். இப்போ நான் மொபைல்னால் 10 நிமிடத்துக்கு மேலே பார்க்க வேணான்னு சொல்லியிருந்தேன். அது மொபைலுங்கிறது பக்கத்தில் இருக்கிறது. அது வந்து நமக்கு ஒரு 30 சென்டிமீட்டர் 1 அடி தூரத்தில் என்ன, இந்த மாதிரி 3 அடி தூரத்தில் வந்து அது 20 மினிட்டாக குறையும். ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு 20 செகண்டு எய்தர் கண்ணை மூடியோ இல்லைன்னா தூரமாக இருக்கக்கூடிய அந்த 6 மீட்டர் தூரத்தில் நம்ம கண்ணை வந்து மானிட்டர்லேருந்து கண் எடுத்து பார்க்க, மானிட்டர் பார்த்துட்டு மானிட்டர்லேருந்து கண் எடுத்துட்டு ஒரு தூர பாறையை ஒரு 20 செகண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வரலாம். இது வந்து நமக்கு நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியும் குறைக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய்ட்டு உட்காந்துட்டு வருவோம் வேணாம். ஏன்னா அது நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியே குறைக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க வேணாம். அதுக்காக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு இன்னும் ஸ்ட்ரெயினை ஜாஸ்தி பண்ணும். இந்த 20-20-20ங்கிறது தான் இருக்கிறதுலே வந்து மோஸ்ட் எஃபிஷியண்ட்டு. நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி குறையாது, அதே நேரத்தில் நம்மளுடைய கண்ணுக்கும் ஸ்ட்ரெயின் இருக்காது. ஒவ்வொரு 20 நிமிடத்துக்கு ஒரு தடவை 20 செகண்டுக்கு 20 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய பொருள்களை பார்க்கணும். அதுக்கடுத்து நம்மளுடைய மானிட்டருடைய செட்டப். இப்போ மானிட்டரோட செட்டப்போ நீங்கள் வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதை நீங்கள் அதனுடைய கோர் செட்டப்பில் தான் வச்சுக்கணும். அது இல்லாமல் வேறு கோடிங்லேயோ இதுலேயோ மற்றதில் இருக்கிறவங்க வந்து டார்க் பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். ஃபுல்லாக டார்க் பேக்ரவுண்டில் வச்சுட்டு நீங்கள் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஏற்றும் போது அந்த ஸ்க்ரீனோட வந்து ஸ்ட்ரெயின் நமக்கு வந்து அதிகமாக இருக்காது. நிச்சயமாக இப்போது நமக்கு கண் குறைபாடு இருக்குது. யாரெல்லாம் கண்ணாடி போடணும்னா, உங்களுக்கு கண்ணில் குறைபாடு இருக்குது, கண்ணில் பார்வை குறைபாடு இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க கண்ணாடி போட்டே ஆகணும். கண்ணில் பார்வை குறைபாடுங்கிறது அது கிட்ட பார்வையாக இருக்கலாம், தூர பார்வையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் பவராக இருக்கலாம். எந்த பவராக இருந்தாலும் அது கண்ணாடி போட்டு சரி பண்ண வேண்டி இருக்கும். பவர் இருந்து யாருக்கு சரி பண்ண தேவையில்லை அப்படின்னா, ரொம்ப சின்ன குழந்தைங்கள் 5 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பவர் வந்து, ஏன்னா அது அந்த வளர்ச்சி வளர்ந்து வர கண்கள். இப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ப்ளஸ் பவரில் இருந்தால் யூஸ்வலாக கண்ணாடி போட மாட்டோம். ப்ளஸ் பவரில் அதுவும் ஒரு 2க்கு கீழே இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம அவங்களுக்கு கண்ணாடி போட தேவையில்லை. ஏன்னா வளர்ச்சியில் திரும்ப வருதாங்கிறத அவங்களுக்கு திரும்ப வந்து பார்க்க சொல்லும். அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு கண்ணில் பவர் குறைபாடு, கண்ணில் அந்த
கண்ணுடைய ரீஃப்ராக்டிவ் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஐ வந்து கம்மியாக இருந்ததுன்னா அதை கண்ணாடி மூலமாக தான் சரி பண்ண முடியும். பவர் ஒருத்தவங்களுக்கு இருந்ததுன்னா அதை கண்ணாடி மூலமாக மட்டும்தான் சரி பண்ண முடியுமே தவிர்த்து அதற்கு மாற்று சிகிச்சைகள்ங்கிறது அதாவது சின்ன வயசில் கிடையாது. மாற்று சிகிச்சைகள்ங்கிறது இருக்குது. அதாவது இந்த கருவிலியில் இருக்கக்கூடிய லாசிக் பண்ணுறது இது எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க கண்ணாடி மூலமாக தான் சரி பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாகவே நமக்கு குவித்திறன் குறையிறனால நமக்கு இந்த கிட்ட பார்வை வரும். அவங்களுக்கு கிட்ட பார்வைக்கு மட்டும் படிக்க எழுத பயன்படுத்திக்கலாம். சார் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்களில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. கண் புரை, கண் வறட்சி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இந்த கண் வறட்சி அப்படின்னா என்ன, கண் புரைனா என்ன, ரெண்டும் எதனால ஏற்படுது சார்? கண் வறட்சி அப்படிங்கிறது நம்ம ட்ரைனஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கண் வறட்சிங்கிறது நமக்கு இதை நம்ம கண்ணீர் பார்த்தீங்கன்னா கண்ணீருடைய ஸ்டேட்டஸே பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் கிடையாது. கண்ணீரில் வந்து 3 பகுதி இருக்குது. கண்ணீருடைய நீர் பகுதி இருக்குது. கண்ணீருக்கு நமக்கு கண்ணீர் சுரக்குது, அது வந்து நீர் பகுதி இருக்குது. இது இல்லாமல் மியூசின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு சளி பகுதி இருக்குது. அது வந்து கருவிலி மற்றும் இந்த பகுதிகள் வந்து அது இருக்கும். அது இல்லாமல் நம்ம இமை இருக்குல்ல, இமையிலேருந்து கண்ணுக்கு வந்து கண்ணீருக்கு தேவையான கொழுப்புகளை சுரக்கக்கூடிய சுரப்பிகள் இருக்குது. இது 3ல் எது பாதித்தாலுமே அவங்களுக்கு வந்து ட்ரை ஐங்கிறது வரும். இப்போ இதில் கண்ணீர் சுரப்பு குறையிறது, இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு அலர்ஜி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளங்கள்னாலேயோ இல்லை உடம்புல இந்த சத்து குறையிறதுனால உங்களுக்கு அந்த கண்ணில் இருக்கக்கூடிய நீர் சுரப்பு குறையிறது இருக்கும். இது இல்லாமல் எவாபரேட்டிவ் ட்ரை எல்லாமே நல்லா சுரக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் அதிக நேரம் பார்க்குறதுனால கண் அதிக நேரம் சிமிட்டாமல் இருக்கும்போது கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீர் வந்து ரொம்ப சீக்கிரமே ஆவியாயிடுது. அது வந்து எவாபரேட்டிவ் ட்ரை. அது வந்து கண்ணீர் வந்து சீக்கிரமே ஆவியாகி வெளியே போகிறது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் கண்ணீர் சுரப்பு குறையிறது இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் அந்த கண்ணில் உள்ள இந்த இமையில் இருக்கக்கூடிய மெய்போமைன் கிளாட் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த இமையில் இருக்கக்கூடிய இந்த சுரப்பிகள் வந்து சரியாக வேலை செய்யலைன்னா அந்த கொழுப்பு படலம் சரியாக ஃபார்ம் ஆகாதனால கண்ணீர் சுரப்பு அவங்க தான் பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து தண்ணியாக வருதுன்னுவாங்க. கண்ணு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும், ஆனாலும் அவங்களுக்கு வந்து கண்ணில் எரிச்சல் இருக்கும், இது இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கண்ணீர் வந்து அவங்களுக்குன்னு சொன்னால் கண்ணீர் நீர்த்திருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வெறும் தண்ணி பகுதி தான் இருக்குது, எண்ணெய் பகுதி அவங்களுக்கு இல்லை. யூஸ்வலாக உங்களுக்கு அந்த சத்து நமக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இந்த மாதிரி சத்துக்கள் நமக்கு கம்மியாக இருக்கும் போதுமே இந்த மாதிரி உங்களுக்கு கண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு பகுதிகள் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் அதிக நேரம் பார்க்கும்போது இருக்கும். இப்போ அவங்க வந்து அந்த ட்ராப்ஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிட்டு அது ஒரு ப்ரிவென்ஷன் லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். கண்ணீர் வந்து ஆவியாகிறத தடுத்துக்கும். இந்த மாதிரி ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கண் புரைங்கிறது நமக்கு வயதாகிறதுனால நமக்கு கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ் இருக்குது. இந்த அதாவது நம்ம விழித்திரைக்கு உள்ள ஒரு லென்ஸுங்கிறது இருக்குது. இந்த லென்ஸ் சாதாரணமாக நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். இது தெளிவு திறனை இழந்து பால் படிஞ்ச மாதிரி போகிறது தான் கண்புரைங்கிறது. இந்த கண்புரைங்கிறது ஒன்றும் வயசானனால வரலாம். அதுக்கடுத்து ஒரு சில ஸ்டீராய்டு மாத்திரைகள் உட்கொண்டா வரலாம். சர்க்கரை நோய்கள் வந்து சரியாக சர்க்கரை வந்து சரியாக கட்டுப்படாமல் இருந்ததுன்னா இந்த புரைங்கிறது ரொம்ப சீக்கிரமே, அதாவது சாதாரணமாக வர புரைங்கிறது ரொம்ப சீக்கிரமே முதிர்ச்சி அடையலாம். சார், இப்போ ஜென்ரலாக ஒரு மனிதன் இருக்காங்க அப்படின்னாலே அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அடிக்கடி போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ பிபி செக் பண்ணிக்கணும், ப்ரெஷர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த கண்களுக்கும் அடிக்கடி மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கிறது அவசியமா சார்? கண்டிப்பாக அவசியம். 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கண்ணுக்கு பார்த்துக்கணும். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹை எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஒரு சேர்க்கப்பட்ட எல்லா டெஸ்ட்டுகளும் சேர்க்கப்பட்ட ஒரு கண் பரிசோதனை. அதாவது கண் ப்ரெஷரு, கண்ணில் வந்து அந்த நரம்புகள் சரியாக இருக்குதா, நரம்புடைய அளவுகள், நரம்புடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் சரியாக இருக்குதா, அது இல்லாமல் உங்களுக்கு கண்ணுடைய அந்த பார்வை, கிட்ட பார்வை, தூர பார்வைகள் இது மாதிரி எதுவும் இருக்கா, இது இல்லாமல் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சர்க்கரை வியாதிக்காரங்கள், நிச்சயமாக சர்க்கரை வியாதிக்காரங்கள் சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டில் இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தா போதும். சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாதவங்க, சர்க்கரையில் இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒரு தடவை சின்ன சின்ன ரத்த கசிவுகள், ஒரு குண்டூசி தாளாலோ ரத்த கசிவுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க கண்டிப்பாக பார்த்துக்கிறது அவசியம். அதே மாதிரி கிளாக்கோமா கண் ப்ரெஷர் இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து உங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் வரல, ப்ரெஷர் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலுமே கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து நமக்கு பார்வை வந்து இது அதிக இழப்பு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கலாம். இதில் வந்து கிளாக்கோமாங்கிறது பார்வை திருடன்னு சொல்லுவாங்க. கிளாக்கோமாங்கிறதே நம்ம
கண் ப்ரெஷரை வந்து மற்ற எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன இதாக இருக்கும். ஏன்னா தெரியும் ஒரு சர்க்கரைனால பாதிப்பு இருக்குன்னா கண்ணு முன்னாடி எனக்கு பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது, இது பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி வருவாங்க. ஆனால் இந்த கிளாக்கமா மட்டும் அது வந்து திருடன்னா யாரு அதை எடுத்துக்கிறாங்க, அது உங்களுக்கே தெரியாமல் தெரியாம அதாவது வழிப்பறிங்கிறது என்ன, வழிப்பறினா உங்களுக்கு அடிச்சு மிரட்டி பிடுங்குறான். அவனுக்கு வந்தானா எங்கிட்ட இருந்து இன்னைக்கு என்கிட்ட காணா போச்சுங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே உங்களை மிரட்டி உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போறான். அது வந்து வழிப்பறி. திருட உங்ககிட்ட இருந்து நைட்டா பர்ஸை தூக்கிட்டு போயிருப்பான். நீங்க உங்களுக்கு தூக்கிட்டு போனதே தெரியாது. நீங்க கடையில போய் பேக்கை தூக்கி பார்க்கும்போது தான் தெரியும் காசு காரணங்கிறது. இதுதான் தெரியும். அது மாதிரி இது திருட. இது பார்வை எடுக்கிறதே உங்களுக்கு தெரியாது. நீங்க எங்கேயாவது இங்க வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து ஒரு வேற ஏதோ ஒரு நீங்க கண் ஆஸ்பத்திரியில எங்கேயோ போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பார்வை வந்து உங்களுக்கு சைடு பார்வை இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, ப்ரெஷர் வந்து இவ்வளோ ஜாஸ்தி, ப்ரெஷர்னால உங்களுக்கு நரம்பு இவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்குங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். கிளாக்கமா மட்டும் அது அதனுடைய இது. அதனால கிளாக்கம் ப்ரெஷர் மட்டும் யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு இருக்குதோன்னு சந்தேகம் இருக்குன்னு யாராவது ஒரு டாக்டரோ ஏதோ ஒருத்தவங்க உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரெஷர்னால கண்ணுடைய அந்த சைடு பார்வைகள் எப்படி இருக்குங்கிறதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்போ கண்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். பார்வை இழப்பு, கண்கள் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், இப்படி நிறைய பேசணும். இது எல்லாமே நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குன்னு உணவு முறைகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்கள் ஆரோக்கியமானு சொல்லிட்டு தனியான உணவு பழக்கங்கள்ங்கிறது எதுவும் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய உணவு பழக்கங்களை நீங்கள் ரெகுலராக வச்சுட்டிங்கனாலும் ஆரோக்கியமானதாக வச்சுட்டிங்கனாலே மற்ற உறுப்புகள் எப்படி நல்லா இருக்கோ அதே மாதிரி கண்களும் நல்லா இருக்க போகுது. கண்களுக்கு மட்டும்னா நீங்கள் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸு, விட்டமின் ஏ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸுங்கிறது நம்ம ஊரில் வந்து முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, அது வந்து நீங்கள் வாரத்தில் நீங்கள் வந்து இது 3 நாளாவது இருந்துக்கணும். ஏதோ ஒரு முருங்கை மரத்துலேருந்து வர ஏதாச்சும் ஒரு பொருளை வாரத்தில் 3 நாள் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையாக இருக்கலாம், முருங்கைப்பூவாக இருக்கலாம், முருங்கைக்காயாக இருக்கலாம், எதனாலும் ஒன்று. ஏன்னா அதில் அவ்வளோ நல்ல சத்துக்கள் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடியது, காசு ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்னால் வேறு என்ன சொல்லுவோம், நம்ம மீன்கள் சொல்லுவோம், இல்லைன்னா வால்நட் சொல்லுவோம். வால்நட் கிலோ எவ்வளோ வருது? உங்களால் டெய்லி சாப்பிட முடியுமா? நம்மளால் ஒரு டெய்லி வால்நட் வந்து என்ன சொன்னால் எனக்கு உனக்கு ஒரு 50 கிராம் 100 கிராம் எடுக்க முடியும். 50 கிராமுங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 ரூபா கிட்ட வந்துடும். 100 ரூபாய் 1000 ரூபாய் கிட்ட வரும் கிலோ. 50 ரூபா ஒரு நீங்கள் அதுவே உங்களுக்கு 50 ரூபா 100 ரூபா அது மட்டும். அதே நீங்கள் முருங்கைக்கீரைன்னா அதை விட அதிகமான உங்களுக்கு நல்ல பயோஅவைலபிலிட்டி இருக்குது. நிறையா முருங்கைக்கீரைனா நிறையா சுண்டி சாப்பிட்லாம். ஒருவேளை அது கூட்டாக ஆகிடும் உங்களுக்கு. அது மாதிரி முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லது, அதுக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டாக இது எடுத்துக்கலாம். வால்நட்டு இந்த மாதிரி கிடைக்கிறது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கண்ணுடைய அந்த ஃபோவியான்னு சொல்லுவாங்க, மேக்குலர் டிஜெனரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஜாந்தின் ஜியோசாந்தின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊரில் இந்த பிங்க் கலர் சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும். அது எடுத்துக்கலாம். சக்கரை வியாதி இல்லாதவங்க அது எல்லாமே நிறையா எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அது ரொம்ப நிறையா கொடுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு அதை ஏதாவது டேஸ்ட்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் மீன், முட்டை, ஆட்டு ஈரல், இது எல்லாத்துலேயுமே விட்டமின் ஏ சத்துக்கள் நிறையா இருக்குது. ஓகே சார், இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதிரை எஃப்எம்க்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ. இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்து நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. நானும் பார்க்குறேன். உங்களுடைய யூடியூப் சேனல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எஃப்எம்மும் கேட்டுட்டு தான் இருக்கேன். நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லா டாக்டர்ஸும், எல்லா மருத்துவங்கள், அதுவும் கேள்வி கேட்ட ஃபாகிரா, ரொம்ப அருமையான கேள்விகள், ரொம்ப நல்லா கேட்டிருந்தீங்க. உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அது இல்லாமல் மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, கண்களே உங்களுக்கு பார்வைக்கான முக்கிய மூலதனம். கண்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண் தானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. கண் தானம் செய்யுங்கள். பார்வையை பார்த்துக்கிறதும் கண்களை பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். ரெகுலராக ஐ செக் பண்ணிக்கோங்க.